மாதத்துக்கு 3 மாதத்துக்கு டை அடிக்கிறேன். அப்போ கூட என்ன பண்ணிடுது, காட்டி கொடுத்துடுது. இப்போ போய் எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை பாஸ்டர், வாய்ப்பு இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த டாக்டரை பாட்டும் அந்த டாக்டரை பாட்டும். அவங்க சொல்கிற டாக்டர்லாம் வந்து இந்தியாவிலே இருக்கிற பெரிய பெரிய டாக்டர். நான் சொன்னேன், அம்மா எல்லாம் கரெக்டு தான், இல்லை இவ்வளோ பெரிய டாக்டர் சொன்ன வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இருக்கு. பரம தகப்பன், அல்லேலூயா, நம் தேவன் பரம வைத்தியர், அவர் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. வேதத்துல யாரையாவது மல்லடியா வச்சிருக்காராமா? கேட்ட எல்லாரையும் வைத்து நிரப்பி இருக்கார்ல, வாழ்க்கையை நிரப்பி இருக்கார்ல, ஏன் உன் வாழ்க்கையை நிரப்ப மாட்டேன்? தெரியல பாஸ்டர், இப்படியே போகணுமா தெரியல. சரிங்க பாஸ்டர், ஒரு குழந்தைக்காய் ஜெபம் பண்ணுங்க, அந்த குழந்தை வந்து நார்த் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. அம்மா திருப்பியும் நீ என்ன பண்ற? தான் கேட்குறேன். விசுவாசத்தோடு எனக்கு கால் பண்ணாலுமே யாரும் ஃபோன் பண்ணுறாங்க, நீ வயிற்றுல கையை வைக்க, சாத்தியமில்லாதவை தேவன் சாத்தியப்படுத்துகிறார். அல்லேலூயா. சாத்தியமில்லாதவை இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு அதிசயங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. விசுவாசிக்கலாம்னு சொல்லுவேன். தெய்வ வார்த்தை சும்மா இல்லைங்க, நீ விசுவாசிக்கணும். அவர் இல்லாதவங்களை இருக்கிற போல் பண்ணுகிறது. அல்லேலூயா. உலகம் இல்லைன்னும் போது அந்த வார்த்தை, இது தேவன் சொல்லுகிற வார்த்தையில சொல்லுகல. இல்லைன்னு அநேக சொல்றானா, இது தேவன் சொல்லுகிற வார்த்தை இல்ல. முடியாதுன்னு சொல்றானா, அது தேவன் சொல்லுகிற வார்த்தை இல்ல. கூடும் என்று சொல்றானா, அது தேவன் சொல்லுகிற வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஆகும், கூடும். வருஷத்துக்கு முன்பாக செய்த அதிசயங்கள் கர்த்தராகிய தேவன் இந்த நாள் இப்பொழுதே இந்த வேளையிலே கர்த்தர் உங்க வாழ்க்கை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து துதிக்க வரீர்களா? துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன் இந்த நாள் அவர் பிரியப்படுகிறவரா இருக்கிறார். அதிசயம் செய்யும் தேவன் நம் அருகினில் இருப்பதனால் பேய்களும் ஓடிடும், நோய்களும் விலகிடும், அவர் நம்முள் வாழ்வதனால். பேய்களும் ஓடிடும், நோய்களும் விலகிடும், அவர் நம்முள் வாழ்வதனால். கானாவூர் கல்யாணத்துல வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றிய தேவன் உன் வாழ்க்கையில் இருக்க வெறுமைகளை மதுர ரசமாய் மாற்ற அவரத்துல வல்லமை உண்டு. மகனே, மகளே, கலங்காத, சந்தோஷத்தோடு துதிப்போமா? இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகார பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. இங்க பவுல் சொல்லுகிறார், இங்க கவனிங்களேன், நாங்க நிறைய பாரத்தோடு இருக்கோம், அந்த பாரத்தை என்ன பண்றேன், உங்களிடத்துல பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு. இங்க கவனிங்களேன், சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கை பாரத்தோடு தான் காணப்படும். ஏதோ ஒரு பாரம், வெளி சொல்ல முடியாத சில சூழ்நிலைகள், எல்லாராலும் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை. சில குடும்பங்கள்லேயே இருப்போம், நமக்கு மரியாதை இருக்காது. ஒரு தகப்பனார் என்னிடத்துல வந்து அழுது கொண்டு ஃபோனில் பேசுகிறாரு. என்னன்னா, எனக்கு மரியாதையே இல்லை பாஸ்டர், என்ன பண்ணுறாங்க, வீட்டில் ஒதுக்குறாங்க. என் பிள்ளை, என் பெண் பிள்ளை, என் ஆண் பிள்ளை எல்லாம் என் மனைவியோடு தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஐக்கியமாக இருக்காங்க. நான் எனக்கு என்னென்னா, என் பிள்ளை நல்லா வளரணும் கண்டிஷன் பண்ணுறேன். கண்டிஷன் படும்பொழுது என் மனைவி என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகளுக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க. பிள்ளைங்க கெட்டு போகிறது கண்ணுக்கு முன்பாக தெரியுது. இன்றைக்கி என் பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்னால் முடியல. பிள்ளைங்க என்னை பார்த்தா என்ன பண்ணுறாங்க, ஒரு என்னை போலீஸ் போலவும் இல்லை என்னை ஒரு விரோதி மாதிரி தான் என் பிள்ளைங்க என்னை பார்க்குறாங்க. அந்த மாதிரி என் சூழ்நிலை மாறி போயிடுச்சு. என் வாழ்க்கையை ரொம்ப நொந்து போயிருக்கு. அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேமே. அநேக குடும்பங்களில் நிறைய கணவர்கள், ஆண்கள் விசேஷமாக தன் பலனை இழந்து போய் நிற்கிறாங்க.
அதிகாரத்தை இழந்து போய் நிற்கிறாங்க. யார் சொன்னாலும் என்ன பண்ண முடியல, வருமானம் கொஞ்சம் கட் ஆயிடுச்சுன்னா போதும், ஆண்களுக்கு மரியாதை போயிடும். இந்த வசனத்தை மீண்டும் படிப்போம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை. ஆகியால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. ஆமென். அநேக உபத்திரங்கள் நம்ம வாழ்க்கையில, ஏதோ ஒரு உபத்திரங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கும். வியாதிகள் அது உபத்திரம் கிடையாது, அது பாடு. அது வியாதி ஏதோ ஒரு பலவீனம் வந்த உடனே படுத்துருவோம், 2 நாள் 3 நாள் தான் இருப்போம், திருப்பி ரிக்கவர் ஆகிடுவோம், அடுத்த கொஞ்ச நாளில் மாறிடுவோம். ஆனால் கடன் பாரங்கள், இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் 99% கடன் பாரத்தில் தவிக்கிறாங்க. வருகிற வருமானம் முழுவதும் கடனுக்கே போயிடும். இந்த மாதம் சம்பளம் வந்த மாதிரி தான் தெரியும், என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு டேட்டு, 10 டேட்டு கூட ஆகல, என்ன ஆகிட்டு இருக்கோம், மொத்த செலவும் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். இப்போ கையில் கேட்டிங்கன்னா, பாக்கெட்டில் கை விட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காது. பாரம் வெளியே சொல்ல முடியல. பிள்ளையை குறித்து சில பேருக்கு பாரமாக இருக்கும். ஐயோ, பிள்ளை வாழ்க்கைக்கு ஒன்றும் செய்ய முடியலையே, படிக்க முடியலையே, பிள்ளை எப்படி கஷ்டப்படுறானே. பேரம் பேத்தி, சில பேர் பிள்ளையோடு நிலைமை மாறினாலும் பரவாயில்ல, பிள்ளையை பார்த்து பார்த்து நொந்து போய் பிள்ளை எப்படியோ கரு சேர்த்த பிறகு பிள்ளைக்கு பிள்ளை பிறக்கும், பேர பிள்ளை பேத்தி, அவங்க வாழ்க்கையை பார்த்து 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 ஒரு பாரத்தோட, ஐயோ இந்த பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ, என்ன செய்கிறதோ. சில பேருக்கு குழந்தை இல்லைன்னா ஒரு பாரம் இருக்கும், திருமணம் ஆகலைன்னா ஒரு பாரம் இருக்கும், வருமானம் இல்லைன்னா ஒரு பாரம் இருக்கும், வீடு இல்லைன்னா ஒரு பாரம் இருக்கும், இல்லைன்னா உறவுகள் மூலமாக நமக்கு சப்போர்ட் இல்லைன்னா ஒரு பாரம் இருக்கும். ஏதோ ஒரு பாரம் நம்மளை என்ன பண்ணி கொண்டிருக்கோம், சூழ்ந்து கொண்டிருக்கோம். வெளியே சொன்னால் அப்படி இருக்குன்னு நம்மளை என்ன பண்ணுவாங்க, கேவலப்படுத்துவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காலகட்டங்களில் அநேக இடத்துல பாரத்தை சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வாங்க. சொந்தத்துக்கு கால் பண்ணி, அப்பா இது மாதிரி இருக்குது, அம்மா இது மாதிரி இருக்குது, சிஸ்டர் இது மாதிரி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இது அவங்களால ஒரு தீர்வு கிடையாது. ஒரு பாரத்தை சொன்னால் என்ன ஆகிடும், ஒரு ஆறுதல் ஏற்படும்னு. ஆனால் அந்த பாரத்தை சொன்னால் அங்கே என்ன ஏற்படாது, ஆறுதல் ஏற்படாது. இப்போ யாருக்காவது இடத்துல நீங்கள் பாரத்தை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. அவங்க போய் வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி உங்களை அவமானப்படுத்தி அது ஒரு பெரிய மாறுபடும் பிரச்சனையை போயிட்டு இந்த சூழ்நிலையை 4 பேர்கிட்ட சொல்லி நான் அந்த சூழ்நிலை ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிடும். இப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம பாரத்தை யாரிடத்துலையும் சொல்ல முடியாது. யாரிடத்துலையும் சொன்னால் என்ன ஆகிடும்னா அந்த பாரத்தை வச்சு நம்மளை கேவலப்படுத்துவாங்க. அல்லேலூயா, விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் பாரத்தை என்னிடத்துல வைத்து விடு. அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் கர்த்தர் சொல்லு தெரியும் நீங்க என்ன பாரத்தில் இருக்கீங்கன்னு. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பாரம் இருக்கும். என்ன பாரம் இருக்கும், ஐயோ படிக்கணுமே படிக்கணுமே படிக்கணுமே. காலேஜ் படிக்கிறவங்களுக்கு ஒரு பாரம் இருக்கும், பைக் இல்லை, ஃபோன் இல்லை, ஏதோ ஒரு பாரம் இருதயத்தில் தாங்கி கொண்டே இருக்கும். ஒரு வாலிப பையன் கால் பண்ணி ரொம்ப பாரத்தோடு அழுது அழுது, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. சரி ஏதோ சொல்கிறானே ஜெபம் பண்ணலான்னு, என்னத்துக்குப்பா ஜெபம் பண்ணோம், என்னதான் பாரம் இருக்கு? இல்லை பாஸ்டர் அது வேணா பாஸ்டர். இல்லை பரவாயில்ல சொல்லுப்பா, என்னதான் பாரம் சொல்லு, என்னதான் பாரம் சொல்லுன்ற. கொஞ்சம் நான் ஆரம்பிச்சு சொல்கிறேன், நான் கருப்பாக இருக்கேன் பாஸ்டர். கருப்பாக இருந்தா என்னப்பா, ஒல்லியாக இருக்கேன் பாஸ்டர். சரி கருப்பாக இருந்தால் ஒல்லியாக இருந்தால் என்ன பிரச்சனை? எந்த பொண்ணும் என்னை என்ன பண்ண மாட்டுது, லவ் பண்ண மாட்டுது. இவனுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணணும்? கவலைப்படாத, உன்னை ஒரு பொண்ணு லவ் பண்ணுன்னு சொல்லியா, என்ன அட்வைஸ் பண்ணலாம் சொல்லுங்க? அவன் பிரச்சனை இது ஏகாயாம் பா, நேற்ற நேரம் வரும் உனக்குன்னு ஒரு 25லேருந்து 27 வயசுக்குள்ளே வரும்பொழுது உன் பெற்றோரே உன்னை பார்த்து வைப்பாங்க. இல்லை பாஸ்டர் என் ஃப்ரெண்டுலாம் ஆளுக்கு 2 வச்சுருக்காங்க, எனக்கு ஒன்று கூட கிடைக்க மாட்டுது. இந்த பாரத்தை கர்த்தர் சுமப்பாரா? அவனுக்கு அது பாரம், அந்த பிள்ளைக்கு அது பாரம், எனக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேது. ஆமே நண்பு பிரியமான ஜனமே, நம்ம பாரம் என்ன பாரம்? முதலாவது உங்க பிரச்சனை என்னன்றத நீங்க என்ன பண்ணுங்க, நிதானிங்க. ஒரு நோட் புக்கில் பைபிளில் நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க. பைபிளில் ஒரு பேப்பரில் என்ன பண்ணிடணும், ஒரு சின்ன ஒரு பிட் பேப்பரில் பைபிள் எதுவும் எழுதக்கூடாது. அதில் என்ன பண்ணிடணும், உங்கள் பாரம் என்ன, உங்கள் தேவை என்ன, டேட் போட்டு அதை எழுதி வைக்கணும். ஏன்
டேட் போட்டு அந்த பிரச்சனையை எழுதி வச்சுட்டு நீங்க ஜெபிக்கும் பொழுது, ஒவ்வொரு வாட்டியும் ஆலயத்துக்கு வரும்போது ஜெபிக்கும் பொழுது அந்த பேப்பரை ஒரு வாட்டி பார்க்கணும். பிரச்சனை அதே தான் இருக்கும். அந்த பாரத்தை தேவனிடத்துல நீங்க அதை பார்த்து பார்த்து சொல்ல என்ன பிரச்சனை, மொத்தமா நம்ம சும்மா பாரத்தை வை என்ன பாரத்தை எடுத்துட்டு போய் எங்க வைக்கணும்? உங்க பாரத்தை உண்மையாவே, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, தெளிவாய் உனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை கர்த்தரிடத்துல சொல்ல விரும்பும். அதனால தான் எழுதி வைக்க சொல்றேன். எழுதி வச்சுட்டு கர்த்தர் சமூகத்துல நீங்க எப்போ உட்காருறீங்களோ அப்பப்போ திறந்து முதலாவது வசனம் படிச்சு முடிச்ச பிறகு இல்லை லாஸ்ட்ல ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணிடணும், அந்த இடத்த வாங்கி கடைசியாக என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணுறதுக்கு முன்பாக அந்த பாரத்தை எல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஒரு முறை படிச்சுட்டு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அந்த பாரத்துக்காக ஒரு முறை நீங்கள் கை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு மாதம் கழிச்சு, நீ ஒரு மாதம் கழிச்சு தான் ஜெபம் பண்ணுறேன்னா ஒரு மாற்றம் ஏற்படாது. வீட்டில் டெய்லியும் ஜெபம் பண்ணணும். அட்லீஸ்ட் என்ன பண்ண, வாரத்தில் ஒரு முறையாவது என்ன பண்ணணும், நல்ல தேவனிடத்தில் உங்கள் பாரத்தை என்ன பண்ணுங்க சொல்லி அவரிடத்துல கதறுங்க, அழுவுங்க, அவர்கிட்ட முறையிடுங்க. நிச்சயமாகவே அந்த பாரத்தை அவர் நீக்கிறதை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. நீங்க அவர் இடத்துல பாரத்தை சொல்ல கேட்காத மாதிரி தான் இருக்கும். ஆனா நான் சொல்றேன், எதுக்கு எழுதி வைங்க, டேட் வச்சு எழுதி கொடு வைங்கன்னு சொல்றேன்னா, ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல இருக்க பிரச்சனை எல்லாம் பாதி நீங்க பாரம்னு எதை சொன்னீங்களோ அதெல்லாம் மாறி போய் நிற்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது அனுபவம் உண்டு? யாராவது மாதிரி செஞ்சிருக்கீங்களா? நீங்க 6 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வேற ஒரு பேப்பரை வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னு சொல்லுங்க? வேற ஒரு பாரத்துக்கு நேராக கடந்து போயிடுவீங்க. இந்த பிரச்சனை போய் வேற ஒரு பிரச்சனைக்கு நேராக. அப்பனா என்ன அர்த்தம்? கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்திருக்கிற ஒரு ஆமேன் சொல்லுவோமே. நம்ம நினைப்போம், நம்ம பிரச்சனையிலே இருக்குமே, கடன் பிரச்சனையிலே இருக்குமே, வருமானமே இல்லையே, எப்போதான் என் வாழ்க்கை மாறும்? நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? நார்மலாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை மாறணும், என் கடன் மாறணும், வியாதி மாறணும், இப்படியே சிம்பிளாக சொல்லி நிறுத்திடுவீங்க. இப்படி இல்லை. தேவனிடத்துல பேசும்போது தாவீது சங்கீத புஸ்தகத்தை எடுத்து படுத்தி பார்த்தீங்கன்னா, அவன் யோசிச்சு பாருங்களேன், அந்த சங்கீதம் புஸ்தகத்தை அந்த அதிகாரம் முழுவதும் ஒவ்வொரு அதிகாரமும் தேவனிடத்துல பேசுறான். ஒன்று போல ஒன்றுனா கிடையாது. அவன் பேசுற வார்த்தையிலே என்ன இருக்கு? வித்தியாசங்கள் இருக்கு. அவ்வளோ பாரம். அன்றாட நடக்கிற பிரச்சனைய தெளிவா தேவனிடத்துல பேசுறான். தேவனிடத்துல பேசுவதை பாடலாம் என்ன பண்ணிடுறான், அவன் பாடி காட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்திட்டான். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, என் கடன் பாரத்தை தீருங்க ஆண்டவரே, என் பிள்ளை பிரச்சனை மாறட்டும், என் வியாதி மாறட்டும், அப்புறம் என் வேலை வரட்டும், வருமானம் வரட்டும், இப்படியே சிம்பிளா 2 காரியத்தை சொல்லும் பொழுது தேவன் அதை எப்படி வழி நடத்துவார் நினைக்கிறீங்க? உங்க உள்ளாந்த உள்ளத்துல என்ன நினைக்கிறீங்களோ அதை தேவன் செய்வார் என்ற விசுவாசத்துல அப்ப செய்ய வேண்டும் என்பதை தெளிவாய் தேவனிடத்துல முறையிடும் பொழுது உங்க பாரங்களை அவர் சுமந்தவரா இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். ஒரு நல்ல வேலை வேணும். நல்ல வேலைன்னா என்னங்க சொல்லுங்களேன். கார்பரேஷன்ல இப்ப இந்த கான்ட்ராக்டுக்கு குப்பை அள்ளுறாங்க பார்த்தீங்களா? அந்த வேலைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, போட்டி போட்டு காத்திருந்து வேலை செய்கிறாங்கல்ல. அந்த ஒரு வேலை கஷ்டமான வேலை, வெளியே சொன்னால் கௌரவம் இல்லாத வேலை, பெரிய வருமானம் கிடையாது. எவ்வளோ 15,000 20,000 அவ்வளோதான். 20,000 கூட இல்லை, 15,000 எல்லாம் பிடிப்பெல்லாம் போய் 12-15 தான் இருக்குது. அதுவும் 12 மணி நேரம் வேலை, கஷ்டமான வேலை. ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம். அந்த வேலைக்கு நிறைய பேர் டிமாண்ட் இருக்குது. அவங்களுக்கு என்ன ஜெபம் பண்ணியிருப்பான்? அவங்க ஜெபம், ஆண்டவரே இந்த நல்ல வேலை கிடைக்கும். எந்த வேலையை? அந்த வேலை. அப்போ உங்கள் வேலைனா அப்போ கர்த்தருக்கு எல்லா வேலையும் நல்ல வேலை தான். நமக்கு எது வேணும் என்பதை தெளிவாக கேட்கணும். ஆண்டவரே நான் ஊழியத்தில் நல்லபடியாக இருக்கணும். நல்லபடியாக என்ன இருக்கணும்? நல்லா பிரசங்கிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஆராதிக்கணும், நல்ல பாடல்கள் என் வாயில் வரணும். நான் ஆராதிக்கும் போது தேவ அபிஷேகம் என்னை நிரப்பணும். கவனிங்களேன், நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் பாடும் பொழுது தேவ அபிஷேகம் என்ன நிரப்பணும். நான் துதிக்கும் போது துதியின் சத்தங்கள் என் நாவுகள் வரணும். தேவ பிரசன்னம், தேவன் தொடுவதை நான் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை நான் அனுபவிக்கணும்.
அல்லேலூயா. அந்த தேவ பிரசன்னம் என் வீடுகள் தோறும் கடந்து இருக்கணும். 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, 24 மணி நேரம் உங்களுடைய தேவ பிரசன்னிலே பாதுகாக்கணும். சின்ன ஒரு அபிஷேகத்துக்கு இவ்வளோ பெரிய ஜெபம். அப்போ வருமானத்துக்கு எப்படி ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏசப்பா ஒரு நல்ல வருமானம் இல்லை, உங்களுக்கு என்ன வருமானம் எதிர்பார்க்குறீங்க? ஒரு 20,000 ரூபாய் வருமானம், இல்லை 30,000 வேணும்னா, ஆண்டவரே இந்த மாதம் எனக்கு 30,000 ரூபாய் வருமானம் தடை இல்லாதபடி வரணும், அந்த வருமானம் எனக்கு நிலைச்சி நிற்கணும், கடனுக்கு கொடுத்து மீதி என் கைகளில் இருக்கணும், அந்த வருமானம் என் மாதம் முழுவதும் என் கைகளில் என்ன இருக்கணும், யார் கைகளை ஏந்தாதபடி அந்த வருமானம் எனக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். இந்த வருமானம் வீண் செலவு வைக்கக்கூடாது. வீண் செலவுனா எது எதுமா இங்கே கவனிங்கள? ஹாஸ்பிட்டல் வேற, கரெக்டாக சொல்லுங்களேன். கல்யாணம், காது குத்து, நிச்சயதார்த்தம், பர்த்டே, இதுக்கெல்லாம் என்ன பண்ணி ஆகணும்? மீனெல்லாம் போய் மொய் வைப்போம். இப்போ அப்படி இல்லை, தனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கே பெருசாக இருக்குது. யாருக்கோ கல்யாணத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், புது ட்ரெஸ் போட்டு தான் நான் என்ன பண்ணுவேன். ட்ரெஸ்ஸு ஒன்றுமே இல்லை, நாங்கள் போனால் புது ட்ரெஸ், ஒரு செலவு, வீண் செலவு. வேற என்ன வீண் செலவு? நல்லா இருக்க மிக்ஸி ரிப்பேர் ஆகிடும், நல்ல வீடு போயின்னு இருக்கும், திடீர்னு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகிடும், ஏசி ரிப்பேர் ஆகிடும், டியூப்லைட் போய்டும். ஒன்றும் இல்லை, ஒரு டியூப்லைட் போனாவே அவர் எவ்வளோ விற்கணும்? 120 ரூபா, 250 ரூபா. அதை மாற்றுறதுக்கு ஒரு ஆள், அந்த வீடு இருளாக இருக்கும். வீண் செலவு. ஆனால் தேவட ஆசீர்வாதம் அங்கே இருக்குன்னா, என்னைக்காவது உங்கள் வீட்டில் இருக்க டியூப்லைட்டுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். 3 மாதத்துக்கு போகிற டியூப்லைட்டு 2 வருஷமானாலும் ஃபீஸ் ஆகாது. ஏன்னா அது ஜெபத்தினால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. நீ கட்டுற வாட்சிக்கு ஜெபம் பண்ணணும். ஏன் வாட்சிக்கு ஜெபம் பண்ணணும்? அருந்து போகக்கூடாது, பேட்ரி ஒழுங்காக இருக்கணும். இல்லைன்னா ஒரு பேட்ரி இல்லைன்னா அதுக்கு போயிட்டு ஒரு 200 ரூபா 300 ரூபா செலவிக்கும். உன் கண்ணாடிக்கு என்னைக்கா ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? சில்பருக்கு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? கேட்குறது சிரிப்பாக இருக்கும். சில்பருக்கெலாம் ஜெபம் பண்ணு, இல்லைன்னா நீ கைட்டிட்டு உள்ளே வச்சுட்டு இப்போ வந்திருப்பீங்க, வெளியே போகாமல் காண போயிடும். எங்கள் சர்ச்சிலே நடக்குது. நல்லா வராங்க, சில்பர் நல்லா இருக்க சில்பரை போட்டுட்டு அருந்து போன சில்பர் வச்சுட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் இருக்கிற விசுவாசி கதறி என்ன பண்ண, பாஸ்டர் சில்பர், நாங்கள் சில்பருக்காக ஜெபம் பண்ணிருக்கோம், சில்பர் திருட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணல, நாங்கள் ஜெபம் பண்ணின்னு இருக்கோம். உங்கள் ஹெல்த்துக்காக, நடை பயணத்திற்காக. ஜபத்தில் கர்த்தர் கேட்குறாரு, கண்ணும் கருத்துமாய் நீங்கள் பாடுகிற பாடு தேவன் விரும்புகிறவர் அல்ல. அல்லேலூயா. அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போமா? ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக, எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. பிழைப்போமோ எனக்கு டவுட்டா இருக்கு. கவனிங்களே, இந்த வருமானத்தில் என் வாழ்க்கை மாறுமோ, நான் மீண்டும் ஒரு வீட்டை வாங்குவேனோ நம்பிக்கை இல்லை. என் பிள்ளைக்கு, பெரிய பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டேன், சின்ன பிள்ளைக்கு இந்த மாதிரி கிராண்டா நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுவேனோ இப்போ இருக்க வருமானத்துக்கு இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளை பிறந்த உடனே முதல் வருஷத்தை கடனை வாங்கிடுவோம், பண்ணிடுவாங்க. சில பேர் பெரிய பிள்ளை ஆன வயசுக்கு வந்தது கூட என்ன பண்ணுவோம், கிராண்டாக பண்ணிடுவாங்க. கல்யாணத்துக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அல்லேலூயா. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, நான் பிழைத்திருப்பனோ, மீண்டும் எனக்கு ஒரு ஊழியம் கிடைக்குமோ, மீண்டும் நான் ஜீவனோடு இருப்பனோ, மீண்டும் எனக்கு கர்த்தர் புது பலனை கொடுப்பாரோ, மீண்டும் எனக்கு ஒரு வாழ்க்கை என் தேவன் கொடுப்பாரா, மீண்டும் என் பிள்ளை இடத்துல எனக்கு அன்பு கிடைக்காதா, மீண்டும் என் கணவன் பழையபடி எனக்கு கிடைக்க மாட்டானா, மீண்டும் என் வாழ்க்கை பழையபடி கிடைக்குமோ? அல்லேலூயா. அநேக பாரத்தோடு நீ வந்திருக்கலாம். என் தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை பிழைக்க, மீண்டும் உன்னை தூக்கி எடுக்க என் கிருபையாய் அவர் இந்த வேலையில் அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. வாய்ப்பே இல்லை, இனி சான்ஸே இல்லை. இனி என்னால என்ன பண்ண முடியாது, எழும்பி நடக்கவே முடியாது. எனக்கு வயசு அதிகமாயிடுச்சு, முன்ன மாதிரி ஓட முடியாது, முன்ன மாதிரி என்னால் என்ன வேலை செய்ய முடியாது. இனி வாய்ப்பே இல்லை.
எப்போ நீ வாய்ப்பில்லை நினைக்கிறியோ, என் தேவன் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் இருக்கிறார் என்று உனக்குள்ள விசுவாசம் இருக்குன்னா மீண்டும் எழும்பி என்ன பண்ணுவ? பிரகாசிக்க ஆரம்பிப்ப. அல்லேலூயா. யோபுவின் மனைவிக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, என் கணவன் அவ்வளவுதான், பிழைப்பாரோ, என் பிள்ளை போயிடுச்சு, சொத்து போயிடுச்சு, கணவன் என்ன பண்ணி கொண்டிருக்காரு? இழுத்துன்னு இருக்காரு, வியாதியில இருக்காரு, இனி பிழைக்க வாய்ப்பில்லை. என்ன சொல்லு? தேவனை தூசித்துட்டு ஜீவனை விடு. நீ கஷ்டப்படுறத என்னால பண்ண முடியல, பார்க்க முடியல. ஒரு வீட்டுக்கு போறேன், கால் பண்ணி கூப்பிடுறாங்க. 84 வயசாவது ஒரு பாட்டியம்மாக்கு, இழுத்துன்னு இருக்கு, ஜெபம் பண்ணலான்னு போறேன். ஜெபம் பண்ண கூப்பிடுறாங்க, போய் நின்றுட்டேன். இழுத்துட்டு இருக்க, எல்லாம் வாயில பால் ஊத்தின்னு இருக்காங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தாயாருக்கு என்ன பண்ணுவேன்? நான் ஜீவனை கொடுப்பேன்னு என்கிட்ட சொல்றார். இருங்க அதுக்குள்ள ஆமேன்னு சொல்லாதீங்க. நான் இப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு கை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மாட்ட கேட்குறேன், அவங்க பொண்ணுக்கிட்ட, சிஸ்டர் நான் என்னன்னு ஜெபம் பண்ணணும்? பிழைக்கணும்னு ஜெபம் பண்ணணுமா, இல்லை கர்த்தர் எடுத்துக்கொள்ளணுமா ஜெபம் பண்ணணுமா? ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க? கர்த்தர் சித்தம் பாஸ்டர் அப்படின்னாங்க. என் வாய் திறக்கிறதுக்குள்ளே டக்குன்னு நான் சொல்லிட்டாங்க, அவங்க ரொம்ப நாள் படுத்து முதுகெல்லாம் புண்ணாயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாஸ்டர், எடுத்துக்கிட்டோம். அப்போ என்ன விரும்புகிறாங்க? அவங்கள ஜீவனாக இருக்கிறது, ஜீவனோடு இருக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது அவங்களுக்குள்ள கர்த்தருக்குள்ள விசுவாசம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன்? ஆண்டவரே, இந்த சரீரம் ரொம்ப கஷ்டப்படுது ஆண்டவரே, சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்க சொன்ன. கர்த்தர் சொல்கிறாரு, இந்த இரவுக்குள்ளே அவங்க மறிச்சிடுவாங்க. அந்த அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா நீ விரும்பினா பழைப்பாங்க, இல்லைன்னா இன்னைக்கு நைட்டே அவங்க போயிடுவாங்க. இல்லை பாஸ்டர், அவங்க எதுக்கு பிழைச்சிட்டு கஷ்டப்படணும்? போட்டோம் பாஸ்டர். உடனே அவங்க கூட இருக்க பேத்திலாம் முடிஞ்ச இருக்குல்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறேன், விருப்பம்மா கூட்டிருப்பேன். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. ஒரு 2 மணி நேரம், நைட்டு 11:20 கால் வருது, அவருங்க மறைச்சிவிட்டாங்க. அல்லேலூயா. அவங்க பாரம் அவ்வளோதான். அவங்களுக்குள்ள என்ன விசுவாசம் இல்லை? மீண்டும் பழைக்க வாய்ப்பு இல்லை, பழைச்சாலும் படுத்த படுக்கையாக இருக்கு. இதே எங்கள் தாய் மாமான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மறித்து போய் 15-30 நாளாக படுத்த படுக்கையாக இருக்கார். நல்லா சாப்பிட முடியாதபடி வெறும் தண்ணி மட்டும்தான் முழுங்கிக்கிட்டு 10 நாளாக இருக்கிறாரு. டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க செத்துடுவாங்க. டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க? செத்துடுவாங்க, வாய்ப்பு இல்லைன்னு. இங்கே கவனிங்களேன், நான் அவங்கள போய் பார்த்துட்டு சொல்கிறேன். அவங்க வந்தவொடனே சொல்கிறாங்க, எங்கள் அக்கா சொல்கிறாங்க, மாமா இறந்துருவார்ப்பா, அவர் பாவம் வாழ்ந்துட்டார். எத்தனை வயசு? 82 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவர் இருந்து என்ன இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டார். 10 நாள் வெறும் தண்ணி தான். நான் கேட்குறேன், உங்களுக்கு நான் என்னன்னு ஜெபம் பண்ணணுன்னு? இருந்தால் நல்லா தான் இருக்கும். என் பொண்ணோட கல்யாணத்தை பார்த்தாருன்னா நல்லாயிருக்கும். ஒரு பொண்ணு கல்யாணத்தை பார்த்துட்டாரு, இன்னொரு பொண்ணு கல்யாணத்தை பார்த்தா நல்லாயிருக்கும். நான் ஜெபிக்கிறேன்க்கா, நான் ஜெபம் பண்ணணுன்னு நான் சொல்கிறேன். இவர் சாவ மாட்டார் பாருங்கன்னு சிரிக்கிறாங்க. ஏன்னா அவர் அவங்கள பற்றி கூட வளர்க்குறவங்க படுத்த படுக்கையாக இருக்கார். 10 நாளாக வெறும் தண்ணி தான் குடிக்க. இப்போ தண்ணி லெவலும் கம்மியாயிடுச்சு பாருங்கள். 2 நாளில் அவர் பழைச்சிடுவார் பாருங்கண்ணே. சொன்னபடியே 2 நாள் அமாவாசை கடந்து போச்சு. 2 நாளில் எந்திரிக்கு என்ன பண்ணுற, கல் மாதிரி உட்காந்து 82 வயசில் சீரியஸாக இருந்தவர் 94 வயசில் தான் இறந்து போனார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. உங்கள் விசுவாசம் முடியாது, இனி பழைக்கவே வாய்ப்பில்லை. இனி நான் இந்த வீடெல்லாம் கட்ட வாய்ப்பே இல்லை, இனி இந்த நகையெல்லாம் மூட்ட வாய்ப்பே இல்லை, எல்லாம் முழுகி போயிடுச்சு. இனி புது ட்ரெஸ் போடலாம் வாய்ப்பு இல்லைங்க. இனி இந்த தெருவில் கௌரவமாக வர வாய்ப்பே இல்லை. நான் பட்ட அவமானம் மோசம், இனி நான் என்ன பண்ண முடியாது, இந்த தெருவுலையும் இந்த ஊர்லேயும் இருக்க முடியாது, இனி வாழவே வாய்ப்பில்லை. ஆமீன். அன்பு பிரியமான ஜனமே, எது எதெல்லாம் நீங்கள் வாய்ப்பில்லை, எது எதெல்லாம் பிழைக்க முடியாது, இனி திரும்ப முடியாது என்று நீ சிந்தித்து கொண்டிருக்கிறையோ, என் தேவன் இன்னைக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் முடியாதவைகளை முடித்து கொடுக்கிறவர். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் இல்லாதவர்களை இருக்கிற போல் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. சொல்லுங்களேன், தேவனால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க பாரத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. எது பிழைக்க வாய்ப்பே இல்லை. பவுல் சொல்லுகிறார், நான் பிழைச்சு வருவோமோ நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. சாட்சி சொல்லுகிறார், வேதனையோடு கூட தேவனை
மகிமைப்படுத்துகிறார். அவர் துன்பம் சில நேரங்கள்ல நீ படுற துன்பம் மற்ற இடத்துல புலம்புறது தேவனை துன்பப்படுத்தும். ஆனா சில நேரங்கள்ல நீ புலம்புறது தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. எவ்வளவாய் தேவனுக்குள்ளாக இருக்கிறாயோ சாத்தியம் இல்லாதவில்லை என் தேவன் சாத்தியப்படுத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. பாரத்தை கர்த்தரிடத்துல போய் முடியாது, வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. இனி இந்த கர்ப்பத்துல என்ன பண்ண முடியாது, குழந்தையே பிறக்காது. 22 ஆண்டுகள் ஒரு சகோதரிக்கு குழந்தை இல்லை. எத்தனை வருஷம்? 22 ஆண்டுகள். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டெஸ்ட் டியூப் பேபி, அப்புறம் கருமுட்டை வைக்கிறது, ஏதோ டெஸ்ட்லாம் எடுத்துட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த உடம்பு வந்து நீர் கட்டியா இருக்கு, வெறும் கட்டியால நிரம்பி இருக்கு, என்ன பண்ண முடியாது, கட்டியாலே இருக்கு, இனி குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை. இந்த சரீரம் வந்து ரொம்ப பலவீனமா இருக்கு, குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை. சரி, இவங்க என்ன பண்ண, இதெல்லாம் 7 வருஷம் வரையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. 7 வருஷம் வரையும். கடைசியில் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, ஒரு குழந்தைய தத்தெடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த தத்தெடுக்கிறதுக்கு பல ஆண்டுகளை முயற்சி பண்ணி குழந்தையே கவர்மெண்ட்ல கிடைக்கல. முன்ன ஒரு காலகட்டங்களில் அநாத பிள்ளைங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டங்களில் நீ ஒரு பிள்ளையை தத்தெடுக்கணும்னா கஷ்டம். உன் பிள்ளையை பெற்றுக்கிறன்னா உன் மனைவிட்ட கேட்க தேவையில்லை, உன் மாமியார்கிட்ட கேட்க தேவையில்லை. பிள்ளையை பெற்றுக்கிறன்னா நீ பெற்றுக்கோ, அவ்வளோதான், அது உன் விருப்பம். ஆனால் ஒரு பிள்ளையை இன்னைக்கு தத்தெடுக்கிறன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட அந்த பிள்ளைய வளர்க்குற விதம், உன்கிட்ட வருமானம் இருக்கா, உனக்கு தகுதி இருக்கா பார்த்த பிறகு தான் ஒரு பிள்ளையை உன் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. பிள்ளையும் கிடைக்கல. இவங்களுக்கு என்ன கிடைக்கலன்னா, ஒரு பிள்ளை அழகான ஒரு ஆண் பிள்ளையை ட்ரை பண்ணியிருக்காங்க, கிடைக்கல. 20 வருஷம் ஆயிடுச்சு என்கிட்ட ஜெபம் பண்ணுறான், எனக்கு ஒரு அனாதை பிள்ளையாவது ஒரு தத்து எடுக்க எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தூத்துக்குடியிலேருந்து கால் பண்ணுறாங்க. நான் அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், ஏம்மா குழந்தை என்ன ஆயிடுச்சுன்னு. இல்லை பாஸ்டர், டாக்டர் சொல்லிட்டாங்க வயிற்றுல ஃபுல்லாக நீர் கட்டியிருக்கு, குழந்தை பிறக்கல. நீ ஊழியம் பண்ணுறியாம்மா இல்லை சபைக்கு போறியான்னு. நான் சபையில் வந்து என்ன பண்ணுறேன், நான் தான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், நான் தான் ஆராதனை பண்ணுறேன். இப்போ என் கூட இருந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஆராதனை பண்ணவங்களாம் கல்யாணம் ஆகி குழந்தை அவங்க பிள்ளைங்க ஆராதனை பண்ணுது என் சபையில். இப்போ நான் அப்படியே இருக்கேன், எனக்கு அதுவே அவமானமாக இருக்குது பாஸ்டர். நல்ல வருமானத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். நான் ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன், என் கணவரும் ஸ்கூலில் டீச்சராக இருக்கார், அவர் ஹெட் மாஸ்டராக இருக்கார், ஆனால் வருமானம் இல்லை பாஸ்டர். சரி, குழந்தை இல்லை பாஸ்டர். முடியாது பாஸ்டர், எனக்கு நான் சொல்கிறேன் குழந்தை பெற்றுக்குமா ஜெபம் பண்ணுங்கன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் சாத்தியம் இல்லை பாஸ்டர், 20 வருஷம் இப்போ போய் நான் கர்ப்பம் ஆகிட்டு நான் வயிற்று சுமந்துக்கிட்டு நான் ஸ்கூலுக்கு போனேன், ஸ்கூலில் இருக்கவங்களே என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, என் முடியெல்லாம் நரைச்சி போயிடுச்சு. இப்போல்லாம் அங்கங்கே டை அடிச்சுட்டு தான் நான் போகிறேன். மாதத்துக்கு 3 மாதத்துக்கு டை அடிக்கிறேன், அப்போ கூட என்ன பண்ணிடுது, காட்டி கொடுத்துடுது. இப்போ போய் எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை பாஸ்டர், வாய்ப்பில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த டாக்டரை பாட்டும் அந்த டாக்டரை பாட்டும், அவங்க சொல்கிற டாக்டர்லாம் வந்து இந்தியாவிலே இருக்கிற பெரிய பெரிய டாக்டர். நான் சொன்னேன், அம்மா எல்லாம் கரெக்டு தான், இவ்வளோ பெரிய டாக்டர் சொன்ன வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இருக்குது. பரம தகப்பன், அல்லேலூயா, நம் தேவன் பரம வைத்தியர், அவர் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. வேதத்தில் யாரையாவது மல்லடியாக வச்சிருக்காராம்மா? கேட்ட எல்லாரையும் வைத்து நிரப்பியிருக்கார்ல, வாழ்க்கையை நிரப்பியிருக்கார்ல, ஏன் உன் வாழ்க்கையை நிரப்ப மாட்டார்? தெரில பாஸ்டர், இப்படியே போயிடணுமா தான் தெரில. சரிங்க பாஸ்டர், ஒரு குழந்தைக்காய் ஜெபம் பண்ணுங்க, அந்த குழந்தை வந்து நார்த் இந்தியாவில் ஒருத்தவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா திருப்பியும் நீ என்ன பண்ணுற, தத்தெடுக்க தான் கேட்குற. நான் உங்களுக்கு விசுவாசத்தோடு எனக்கு கால் பண்ணலாமா, யாரும் சொன்னாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறல, எனக்கு வயிற்றில் கையை வை, நான் ஜெபிக்கிறேன். சாத்தியம் இல்லாதவர்களை என் தேவன் சாத்தியப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சாத்தியமில்லாதவை இயற்கைக்கு பார்ப்பட்டு ஒரு அதிசயங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. தேவ வார்த்தை சும்மா இல்லைங்க, நீ விசுவாசிக்கணும். அவர் இல்லாதவர்களை இருக்கிற போல் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. உலகம் இல்லைன்னும் போது அந்த வார்த்தை, இது தேவன் சொல்லுகிற வார்த்தையில சொல்லுங்களேன். இல்லைன்னு அநேக சொல்றானா, அது தேவன் சொல்லுகிற வார்த்தை இல்ல. முடியாதுன்னு சொல்றானா, அது தேவன் சொல்லுகிற வார்த்தை இல்ல. கூடும் என்று சொல்றானா, அது தேவன் சொல்லுகிற வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஆகும் கூடும். விசுவாசி. உன் வயிற்றுல கை வைமா, நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாசமே உன் வயிற்றுல தங்கும். சரிங்க பாஸ்டர்.
இயேசுவின் நாமத்தில் இந்த வயித்தை நிரப்புங்கப்பா. நீர் பரம வைத்தியராக இருக்கிறீர், இப்பொழுது இந்த வயிற்றை நிரப்புங்க, ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணி வச்சுட்டேன். அந்த சகோதரி நான் சொன்ன வார்த்தையை ரொம்ப விசுவாசிச்சு டெய்லியும் கர்த்தர் எனக்கு குழந்தை கொடுத்துட்டார், கர்த்தர் எனக்கு குழந்தை கொடுத்துட்டார். அவங்க வீட்டுக்காருக்கு நம்பிக்கையும் இல்லை, விசுவாசமும் இல்லை. சும்மா ஏன்னா எவ்வளோ ஊழியக்காரை பார்த்துட்டாங்க, நிறைய போராத ஊழியக்காரர் இல்லை. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் கொஞ்சம் தூரம், ஒரு 7 கிலோமீட்டரில் தான் 4 மாவடி. கூட்டம் இல்லை, பார்க்க தீர்க்கதரிசியில் எவ்வளோ பேர் குழந்தை வரும்னு சொன்னாங்க. ஆனால் காலங்கள் கடந்து போயிடுச்சு, விசுவாசம் இல்லை. ஆனால் இந்த அம்மா விசுவாசிக்கிறாங்க, தேவன் நிச்சயமாய் கொடுப்பாருன்னு. அந்த மாதம் மந்த் எண்டில் பார்க்குறாங்க, குழந்தை தங்கலை. கண்ணீரோடு கண்ணீர். திருப்பி எனக்கு கால் பண்ணுறாங்க, பாஸ்டர் நான் தத்தெடுக்கிற அளவுக்கு என் இருதயத்தை பக்குவப்படுத்திட்டேன், நீங்கள் விசுவாசிக்க சொன்னீங்க, நானும் விசுவாச்சேன், நானும் ஜெபிச்சேன், ஆனால் இப்படி நெகட்டிவாக மாறிச்சேன். அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், ஏதோ உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருக்குமா, ஏதோ உன் வாழ்க்கையில் என்ன இருக்கு, குறைகள் இருக்கு. என்ன பாஸ்டர் குறை இருக்கு? பாவம் செய்றியா கொஞ்சம் பாரு அப்படின்னா. இல்லை பாஸ்டர் நான் இந்த வயசில் என்ன பாவம் செய்ய போகிறேன். சரி, நீதியாய் நடக்கிறியா அப்படின்னு. பாவம் வேற நீதி வேற, இங்கே கவனிங்க. நீதியாய் நடக்கிறியா அப்படின்னு. நீதினா என்னங்க? யாராவது சொல்லுங்களேன். பாவம்னா ஓகே, நீதினா என்ன சொல்லுங்களேன். நீதினா என்ன யாராவது சொல்லுங்களேன். உண்மை. யார் இது உண்மைன்னு சொல்லுது? ஓகே, உண்மைனா என்ன, நீதினா என்ன சொல்லுங்கம்மா. பேச்சில் வருமானத்தில் நீதினா என்னன்னு கேட்டா, பேச்சில் வருமானத்தில் நீதியா இருக்கணும் சொல்றீங்க. நீதினா என்ன? நேர்மையா இருக்கணும். அயன் பண்ணி இன்ஸ்பெக்டர் மாதிரி. உண்மைதான். அல்லேலூயா. அந்த தாயாருக்கு ஒரு கைகளை தட்டுவோமா? அது என்னங்க உண்மை? எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும். வசனம் சொல்லுது, கொஞ்சத்துல அநேகத்துல அதிபதியா இருக்கு. அது என்ன கொஞ்சம்? காசு விஷயத்துல மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையில வசனத்துக்கு பயப்படுறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. கிறிஸ்துவுக்குள்ள வந்திருப்போம், ஜாதியை பார்த்து கொண்டிருப்போம். ஜாதி எப்போனா, கடைக்கு போகும்போது வாங்குறது, பொருளை வாங்குறதுல இல்லை, சபைக்கு போறதுல இல்லை, ஃப்ரெண்ட்ஸில் இல்லை. ஆனால் உன் பிள்ளைக்கு கல்யாணமும் ஏதோ ஒரு காரியம் நடக்குதுன்னா பார்க்கறது மட்டும் ஜாதியில் பார்ப்போம். இன்னைக்கு 99% ஊழியக்கார குடும்பத்தில் இது நடக்குது. யார் யார் எழுப்புதல் பேசுறாங்களோ அவங்க வாழ்க்கையிலே நடக்கும். காரணம் என்ன? நீதியில இல்லை. அல்லேலூயா. வேற நீதி. சிக்னல்ல கரெக்டா நிக்கிறீங்களா? போலீஸே இல்ல, சிக்னல்ல நிக்கணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. லைன்ல போய் நிக்கிறோம், எங்க ரேஷன்லயோ எங்கேயோ டிக்கெட் வாங்க லைன்ல போய் நிக்கும் பொழுது யாராவது இருப்பாங்க, பின்னாடி நிக்க மாட்டோம். சான்ஸ் கிடைச்சா குறுக்குல போய் நின்றோம். இருக்கும் இல்லம்மா? அந்த அம்மா போயிட்டு வரத்துக்குள்ள என்ன பண்றோம், அந்த பேக்கை தூக்கி பின்னாடி வச்சு முன்னாடி போய் உட்காந்துரும். நிறைய பேர் பண்ணுவோம். ரேஷன் கடையில் நிற்போம், நீதியா இருப்போமா? இல்ல. பஸ்ல பொருள் காட்சிக்கு போறீங்க, உன் பிள்ளைக்கு 12 வயசு ஆகும், 10 வயசு வரையும் தான் அரை டிக்கெட்டு. உன் பிள்ளைக்கு என்ன வயசு சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். 2 வயசு தானே, 6 மாசம் தான். அவன் சொல்லுவான் ஹைட்டா இருக்கானே, அவன் வளர்த்தி குள்ளமாவா. நீதியா நடக்கிறோமா? சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன விஷயத்துல நம்ம சிரிப்பா இருக்கும். நீ சின்ன ஒரு காரியம் தான் பார்ப்ப, அநேக ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவ. அந்த அரை டிக்கெட்டுக்கு பார்ப்ப, உன் புள்ள உள்ள போய் பெரிய செலவு வச்சுட்டு வரும். போறதெல்லாம் பார்த்து கேட்கும்,
நார்மலா போனீங்கன்னா உள்ள அந்த பிள்ளைக்கு நீ வாங்கி கொடுத்தா கூட போதும்பான்னு சொல்லும். நீ அரை டிக்கெட்டை வாங்கிட்டு போய் ஏமாத்திட்டு உள்ள போனீங்கன்னா உள்ள போய் என்ன பண்ணும், பாப்கார்னே பெருசா வாங்கி சாப்பிடும். சின்ன சின்ன விஷயம் நீதியா இருக்குமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக்கொண்டே இருப்பார். சித்தம் இல்லாம போய் ஒரு அவங்க பாவை கொடுக்குற காணிக்கைக்கா நீ போய் ஜெபம் பண்ண போனா அது பெரிய உபத்திரத்தை உண்டு பண்ணும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க விபச்சாரம் பண்ணின்னு இருப்பாங்க, வேற ஒரு கணவரோட தொடர்புல இருப்பாங்க. நீ பரிசுத்த ஜனமா இருப்ப, ஆனா அவங்களோட நட்புல இருப்ப. அவங்க ஏதாவது இருந்துட்டு போட்டோம். என்னன்னு கேட்டா உனக்கு ஒண்ணு உங்களோட ஆறுதலா பேசுவாங்க, இல்ல உனக்கு ஏதாவது ஒண்ணு பிரச்சனை நிப்பாங்க. ஆனா அவங்களோட நட்பு வச்சிருப்பா, ஆனா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பரிசுத்த ஜனம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன், கை வச்சு சொல்லுங்களேன், நான் பரிசுத்த ஜனம். உன் ஜபம் ரொம்ப முக்கியம். அவங்க பாவத்திற்காய் ஜபம் பண்ணலாம், பாவம் நீங்கும்படியாக. அவர்கள் பாடுகள் நீங்கும்படியாக ஜபம் பண்ணலாம். ஆனா அவங்க பாரத்தை நீ சுமக்கிறன்னா, அவங்களோட நட்பு வைக்கிறன்னா, அவங்க பாவமும் உங்களோட என்ன பண்ணும்? டிராவல் பண்ணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். எப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, முதல்ல அவங்க வீட்டுக்கு நான் போய் அந்த புது வீடு சொன்னேன் பார்த்தீங்களா, வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுறேன், வண்டியை கீழே பார்க் பண்ணுறேன். பார்க் பண்ண வண்டி ஸ்டாண்டு தானா நான் வண்டி என் காலில் விழுந்தது. அந்த இடத்துல ஜெபம் பண்ணும் போது எனக்கு ஞாபகம் வச்சு, நான் அடிப்பட்டதுக்கு காரணம் இங்கே தான். அப்போ தான் பாஸ்டர் மேடம் கேட்டேன், நீங்கள் அவங்க வீட்டுக்கு ப்ரேயருக்கு வரேன்னு சொன்னல, எத்தனை மணிக்குமா சொன்னேன்னு. அவங்க ஒரு அப்ராச்மெண்ட் சொல்கிறான், அந்த டைமும் நான் விழுந்த டைமும் சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நான் வர போகிறேன்னு. அப்போ அவங்கள சூழ்ந்து இருக்கிற மாந்திரிக பிரச்சனைகள்லாம் எங்களை தாக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஏன் கர்த்தர் எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னா, அந்த ஜெபம் என்ன ஜெபம்? வீணான ஜெபம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இடத்துல நீங்க இருக்கிறன்னா நீதியில வாழணும். சின்ன சின்ன காரியம் உங்க வாழ்க்கையில சின்ன ஃபீவர் இன்னைக்கு பலவீனம் வருதுன்னா யோசிச்சுக்கொள்ளுங்க, நான் நீதியை விட்டு வெளியே வந்துட்டேன். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. கர்த்தர் உடனே உன்னை தண்டிக்கிறார்னா நீ பாக்கியவான். அல்லேலூயா. கண்டுக்காம விட்டுட்டாரு, உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஒண்ணுமே நடக்கலன்னா என்ன அர்த்தம்? உனக்கு கைவிடப்பட்டதா இருக்கிற. அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. ஒரு வசனத்தை படிப்போம். 2 கொரிந்தியர் 1:9 நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே நாங்கள் நிச்சயித்தோம். இங்க கவனிங்களேன், கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைக்கணும். இங்க சீஷர்கள் எவ்வளோ நெருக்க வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, எனக்காய் மரித்தோர் ஒருத்தர் உண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்பொழுது உன் பாரங்கள் எல்லாம் மாறும். அல்லேலூயா. சாத்தியமே இல்லை, வழியே இல்லை. நான் இவ்வளோ காரியம் சொல்லி கொண்டிருந்தேன்ல. அப்போ அந்த அம்மாட்ட சொன்னேன், அந்த குழந்தை தங்காத அந்த அம்மாட்ட சொன்னேன், நீங்கள் ஏதாவது பண்ணியாம்மான்னு பாருமா அப்படின்னா. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர், என் வீட்டு பக்கத்தில் எங்கள் அம்மா சொத்து இருக்குது. கவனிங்க, எங்கள் அம்மா சொத்து இருக்குது. எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்கள் அம்மாவை ஏமாற்றி எங்கள் அண்ணன் என்ன பண்ணிட்டுருக்கிறான், அவங்க பேரில் சொத்தை எழுதிட்டாங்க. இப்போ நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம், அந்த வீட்டில் எங்களுக்கும் பங்கு வேணும்னு கேஸ் போட்டிருக்கோம். அந்த வீட்டில் நாங்கள் இருக்கோம், வீடை காலி பண்ண மாட்டோன்ட்டு. அம்மா எங்கே? அம்மா இறந்துட்டாங்க. இது நியாயமா? நியாயம் இல்லையா? ஸ்கூலுக்குள்ளே போகிறோம், நீதியாக நடக்கணும்னா என்ன? பிள்ளைங்க ஆசிரியர் வார்த்தையை கேட்கணும், படிக்கும்போது படிக்கணும், எஞ்சி நிற்க சொல்லணும், ஒப்பிக்கும் போது ஒப்பிக்கணும். இது செய்யாமல் அரட்டை பண்ணினே இருந்தால் அந்த ஸ்கூலில் அவங்க என்ன பண்ணல, அந்த பிள்ளைங்க நீதி செய்யலைன்னு அர்த்தம். நம்ம வார்த்தை நீதியாக இருக்கணும். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, பாஸ்டர், அந்த சொத்துக்கு எனக்கும் உரிமை இருக்குல்ல, கவர்மெண்ட் சட்டப்படி எனக்கும் பொண்ணுக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு கலைஞர் சட்டத்துக்கு சொல்கிறாங்க. அம்மா, கலைஞர் சட்டம் போட்டாரா இல்லையோ, உங்க அம்மா யார் பேர்ல எழுதி வச்சாங்க? எங்க அண்ணன் பேர்ல. அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. இதுல நீ பண்ணக்கூடாது, பங்கு கேட்க கூடாது. இந்திய சட்டத்தின்படி போய் கேட்டீங்கன்னா உனக்கு என்ன கிடையாது, உங்க அப்பா அம்மாக்கு யாருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அல்லேலூயா. வேதத்துல அநேக பிள்ளைகளை ஆசீர்வதித்தாங்க. எந்த பிள்ளையை ஆசீர்வதிச்சாங்க? யாராவது சொல்லுங்களேன். யாக்கோபு, ஏசாவை யார் ஆசீர்வதிச்சா? சொல்லுங்களேன். கரெக்டா சொல்லுங்களேன்.
ஏசாவை யார் ஆசீர்வதிச்சா? ஈசாக்கு எத்தனை பசங்க? 2 பசங்களை யார் ஆசீர்வதிச்சது? அப்பா வந்து பெரிய பிள்ளையை ஆசீர்வதிக்கிறத என்ன பண்ணிட்டாரு? சின்ன பிள்ளையை ஆசீர்வதிச்சிட்டார், தெரியாம ஆசீர்வதிச்சிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? பெரிய பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார். இப்ப சின்ன பிள்ளைக்கு கூப்பிட்டு உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுன்னு கேட்டாரா? இல்ல, அதோட முடிஞ்சு போச்சு. இப்ப பெற்றோர் கொடுத்தது பெற்றோர், அவங்க டிசைடு, அவங்க சொத்து. நீ சம்பாரிச்சியாமா? இல்ல, உங்க பெற்றோர் சம்பாரிச்சது. உன் பெற்றோர் யாருக்கு கூட முடிவு பண்ணிட்டாங்க. நீ அந்த டைம்ல என்ன பண்ணிட்ட? தூங்கிட்ட, கோட்டை விட்ட. உன் பெற்றோர் என்ன பண்ணிட்ட? கண்டுக்காம விட்டு. எது வேணா இருக்கலாம். அந்த சொத்து மேல நீ என்ன பண்ணக்கூடாது? கேட்க கூடாது. இப்ப இது உரிமை யாருக்கு? உன் அண்ணனுக்கு தான். அதுல நீ வச்சிட்டா உனக்கு சொத்துல நீ உட்கார்ந்து இருப்ப. ஆனா இது சுரந்து கொள்ள உனக்கு என்ன இருக்காது? வாரிசு இருக்காது. அப்ப இது தப்பா பாஸ்டர்? ஆமா. உடனே என்ன பண்ண? கேஸை வாபஸ் வாங்க, அந்த வீட்டை விட்டு காலி பண்ணுங்க, குழந்தை தங்கம். அவ்வளோ போனை காணும். 2 மாதம் ஆயிடுச்சு, அவங்கள மறந்துட்டேன். 3ஆம் மாதம் கால் பண்ணுறாங்க, பாஸ்டர் எனக்கு வயிற்றுல குழந்தை தங்கி இருக்கு. அல்லேலூயா. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவேன். என்னம்மா எப்படி, என்ன நடந்தது? என்ன பாஸ்டர் நீங்கள் சொன்ன உடனே எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரெலாம் ஒத்துக்கல. நான் உடனே 15 நாளில் ஒரு வீட்டை மாறி எங்கள் அண்ணன்ட்ட போய் என்னை மன்னிப்பு கேட்டேன். கேஸை வாபஸ் வாங்கினேன். எங்கள் அண்ணன் அழுவ ஆரம்பித்தார். நான் உனக்கு கண்டிப்பாக தரமாட்டேன் என்னவர். வீடை காலி பண்ணிட்ட பிறகு நான் ஏதாவது உன் பிள்ளைகளுக்கு நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் வச்சிருந்த ஒரு செண்டு நிலத்தை என் பேரில் எழுதி வச்சிருக்காரு. அல்லேலூயா. என் உறவும் எனக்கு கிடைச்சது. நான் இழந்து போன போல நிறைய பேர் நீ தோத்துட்டேன்னு எனக்கு சொன்னாங்க. யாரோ ஒரு பாஸ்டர் சொன்னாருன்னு உன் சொத்தை என்ன பண்ணிட்ட? யாருமா இதை சொன்னான்னு கேட்டேன். நான் போகிற சபையில் போகிற ஊழியக்காரர் சொன்னாருமா. சொல்லிட்டு போட்டோம். நான் கர்த்தர் மேலே நம்பிக்கை, நீதியில் நான் இருந்தேன். கர்த்தர் இந்த மாதம் எனக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், அதில் குழந்தை பாக்கியம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் டாக்டர் சொல்லிட்டாங்க குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம், குழந்தை பிறந்தா உனக்கு உயிருக்கு ஆபத்து. அப்படிலாம் அம்மா கொடுத்தது கர்த்தர். அல்லேலூயா. உனக்கு பிபி இருக்கட்டும், சுகர் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஆனால் குழந்தைய கர்த்தர் நிச்சயமாகவே இந்த உலகத்தில் பார்க்க வைப்பார். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. உனக்குன்னு வாரிசை கர்த்தர் கொடுப்பார். இல்லாதவைகளை கர்த்தரால் கூடும். அல்லேலூயா. ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வாழ்க்கையில தடுக்குதுன்னா நீ நீதியில எங்கேயோ மிஸ் பண்ணிருக்க. ஜாக்கிரதை உள்ளவளா இருங்க. ஏதோ நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு பிரச்சனை வந்த உடனே நான் பிரச்சனையை பார்க்காதீங்க. பிரச்சனைக்கு நான் என்ன காரணம்? ஏன் தேவன் என்னை இது அனுமதித்தார்? அல்லேலூயா. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுவோமே. அப்போ உன் வாழ்க்கையில நடக்க கூடாதது நடக்கணும், சாத்தியமெல்லாம் நடக்கணும்னா உன் பாரத்தை கர்த்தரிடத்துல தான் வைக்கணும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் பாரத்தை வை. அல்லேலூயா. உன் பாரத்தை எடுத்து அவர் இடத்துல வை, மனுஷ இடத்துல வைக்காத. உலகம் சொல்லும் நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு. யாராவது கடைசி வரையும் ஒரு ஆளை பார்த்துக்கிறாங்களாமா? அல்லேலூயா. குழந்தை பெத்த உடனே பெற்றோர் சொல்லுவாங்க, உன்னை நான் கண்மணி போல பார்ப்பேன். ஒவ்வொரு குழந்தை பிரதிஷ்டையிலையும் பெற்றோரும் என்ன பண்ணுவாங்க? அப்பாவும் பிள்ளையும் அம்மாவும் என்ன பண்ணுவாங்க? ப்ராமிஸ் பண்ணுவாங்க. சம்மந்தம் இல்லாமல் நான் ரோமன் கேத்தலிக் இருக்கும்போது ஞானத்தாயின்னு ஒரு குடும்பம் ஒன்று வரும். இவங்க தான் பார்ப்பேன்னு அவங்க பேருக்கு தான் இருப்பாங்க, தவிர அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறதுலாம் யாரு? பெற்றோர் தான் இருக்கும். 2 பிள்ளை 3 பிள்ளை பிறந்தாச்சுன்னா என்ன ஆகிடும்? கடைசியில் பிள்ளைய படிக்க வைக்கிறதுல கொஞ்சம் சிரமப்படும். அப்போ அந்த பிள்ளைய பார்த்துக்கிறது இல்லை, கொஞ்ச நாள் தான். அந்த பிள்ளை படிக்கிற வரையும் தான் அந்த பிள்ளைய பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? கல்யாணம் பிறகு அந்த பிள்ளைய பாரத்தை என்ன பண்ணுவாங்க? கணவன் கேட்ட ஒப்பு கொடுத்துருவாங்க, இல்லை மனைவி கிட்ட ஒப்பு கொடுத்துருவாங்க. அவள் பெற்றோர் கடமை முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்கள யார் பாப்பா? யாருமே இருக்காது. ஆனா தேவன் சொல்லுகிறார், நேற்றும் இன்றும் என்றும் அல்லேலூயா மாறாதவர் ஒருவரே. அல்லேலூயா. உன் பாரத்தை இன்னைக்கு கண்களை மூடி, என்ன பிரச்சனை? நடக்க முடியாதது, சாத்தியமே இல்லை, வழியே இல்லைன்னு ஒரு பிரச்சனை ஒன்று வாழ்க்கையில் இருக்குன்னா இன்னைக்கு அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அடுத்த மாதத்துக்குள்ள என் தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. பேச வாய்ப்பில்லையா? பிள்ளை மூல வளர்ச்சியில காணப்படுகிறதா? இல்ல பைத்தியம் போல சூழ்நிலை, குழப்பம் போல சூழ்நிலை, உன் வாழ்க்கையில எதுவும் சாத்தியமற்ற வாழ்க்கை. அல்லேலூயா. சாத்தியம் இல்லாதவைகளை என் தேவன் சாத்தியமாக்குகிற தேவன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. இப்ப கர்த்தர் உங்களிடத்துல கேள்வி கேட்கிறார், நீங்க நீதியில நடக்கிறீங்களா?
ஃபர்ஸ்ட் பாவத்தை விட்டு விலகணும். ரெண்டாவது நீதியில ஃபாலோ பண்ணணும். நான் செய்யற காரியம் நீதியா இருக்கா? ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு நான் பேசின 10 பேர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன்னா 10 பேர்கிட்ட பேசின விதம் நீதியா இருக்கா? 10 பேர்கிட்ட பேசுறேனே அது நீதி உள்ளவங்கள்ட்ட பேசியிருக்கேனா? அதை கவனிச்சு பாருங்களேன். உன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாய் மாறும். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. நீதியில நடக்க முடியாதுங்க. நீதியில நடக்க முடியாது. 2 பேர் இருப்பாங்க, அவங்க பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு ரோட்ல நம்ம பிள்ளை என்ன பண்ணோம், மோசமான பிள்ளை போய் ரோட்ல போயிட்டு ஒரு பொண்ணை சைட் அடிக்குது, ஒரு பிள்ளைய வம்பு எடுக்குதுன்னு ஏதோ ஒன்று வச்சுங்களேன். அவங்க சொந்தக்காரங்க போய் உன் பிள்ளைய அடிச்சிட்டாங்க, செம்மடி அடிச்சிட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? பொண்ணு வீட்டில் போய் மன்னிப்பு கேட்பீங்களா இல்லை சண்டைக்கு நிற்பீங்களா? புள்ள தெரியாம பண்ணிடுச்சு, அதுக்கு போய் இப்படி அடிக்கலாம். அவங்கள கேஸில் பிடிக்கிறேன், அவங்க கை காலை உடைக்கிறேன். தப்பு யார் மேல இருக்கு? ஆனா ஒத்துக்க மாட்டோம். வீட்டில் 2 பிள்ளை சண்டை போடும், நம்ம பிள்ளை தப்பு இருக்கும். ஆனா தப்பு இருந்தாலும் எங்க ஏரியால வந்து எங்க வீட்டில் வந்து யார் மேல கை வைக்கிற, உன் கையை என்ன பண்ற பார், சண்டை போடுற பார். அவங்கள என்ன பண்ணுவோம், வார்த்தையினால அவங்களை சேதப்படுத்த ஆரம்பிப்போம். நிறைய காரியம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் இன்னைக்கு யாரோடு பேசி கொண்டு இருக்கிற. நம்ம நல்லவங்க மாதிரி தான் இருப்போம், பாவம் செய்ய மாட்டோம். அநேக நேரங்களில் நீதியை தவிடும். பேச்சில் நீதி இருக்காது, நடத்தையில நீதி இருக்காது, சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டோம். நல்லா இருப்போம், ஜெபிப்போம், ஆனா கொடுத்த கமிட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுவோம்னா இருக்க மாட்டோம். நாளைக்கு வருவேன்னா வந்து நிற்கணும். அல்லேலூயா. வேலைக்கு 9 மணிக்கு போவேன், 9 மணிக்கு வேலை, 9 மணிக்குள்ள உள்ளே இல்லைன்னா அந்த வேலை உனக்கு நிரந்தரமா இருக்காது, அந்த வேலையில உனக்கு சந்தோஷம் இருக்காது. கொடுத்த வேலை டைம்ல நீங்க வேலை செய்யாம ஓப்பி அடிக்கிறீங்கன்னா அந்த வேலையில ஆசீர்வாதம் இருக்காது. நீங்க செய்யற நீங்க நீதியில நடக்க நடக்க இந்த உலகம் எல்லாம் உனக்கு நீதியாய் மாறும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இவங்க உண்மையா இருக்கா, நம்ம கையட்டுவோம், இவன் உண்மை இல்லை, இவன் பொய்னா இருக்கிறான். இந்த ஓனரை பார்த்து சொல்லுவோம், கம்பெனி ஓனரை, இவன் பாரு என் வேலையை வாங்கிட்டு காசு கொடுக்க மாட்டான், கூலி கொடுக்க மாட்டான். ஏன்னா நம்ம நீதியில மிஸ் பண்ணிருப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உன் பாரத்தை கர்த்தரிடத்துல வைங்க. 2வது எடுத்து வாசிப்போமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. முதல்ல உன் பாரத்தை கர்த்தர் மேல வைன்னு சொல்லியாச்சு. 2வது கர்த்தர் சொல்லுகிறார், அவர் மேல் நம்பிக்கையார். நம்பிக்கைன்னா என்னங்க? விசுவாசம். எது மேல? கர்த்தர் உன் மேல கிருபையா இருக்கிற. கிருபைனா என்னங்க? கரெக்டா சொல்லுங்களேன். கிருபைனா தயவுனா என்னம்மா? உதவி. கிருபைனா என்ன? இல்ல, கிருபன் தெரியாம பாடின்னு இருக்கும். கரெக்டா சொன்னா 100 ரூபாமா. பொறுமை. ஐயோ ஆண்டவரே, கர்த்தர் என்ன பண்ணிருப்பாரு, தலையில கொட்டிருப்பாரு. இவ்வளவு வருஷம் சபைக்கு வரும், கிருபன் தெரியாம கிருபை பாடின்னு இருக்கும். கிருபனா என்ன? கிருபனா என்னன்னா தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்துறது. கவனிங்க, பரத்திலிருந்து வருகிற உதவி, தேவன் நமக்கு செய்கிற உதவி. எப்படின்னா, எங்கேயும் வாய்ப்பு இல்லை, உனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்குது. உலகத்தில் அதுக்கு சொல்லுவாங்க லக்கு, அதிர்ஷ்டக்காரன், அதிர்ஷ்டம்பா. அதிர்ஷ்டம் என்ன சொல்லுவாங்க? எல்லாருக்கும் கிடைச்ச அதிர்ஷ்டமா இல்லை ஒருத்தருக்கு மட்டும் கிடைச்ச அதிர்ஷ்டமா? கஷ்டம். நீ காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறேன்னா உனக்கு தகுதி இருக்கு. காசு இல்லாம ஒரு பொருள் வருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் அதிசயம். அல்லேலூயா. அந்த அதிசயம் என் வாழ்க்கையில் நடக்குதுன்னா அது என்னை தகுதிப்படுத்துறாரு பார்த்தீங்களா, அது கர்த்தர். அல்லேலூயா. கிருபைனா என்ன? தேவன் நம்மளை தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்ம செய்த பாவத்திற்கு, நம்ம செய்த உபத்திரத்திற்கு நம்ம வாழ தகுதியில நம்மளாம் தண்டனைக்கு உட்பட்டு நம்மளாம் மரித்திருக்கணும். தேவன் நம்மளை பிழைத்திருந்து மீண்டும் ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறாருன்னா அது பேர் கிருபை. அல்லேலூயா. இவர் பாவம் செஞ்சிட்டார், இந்த சகோதரர். இவர் என்ன பண்ணிட்டாரு,
என்னை ஒரு முறை கத்தி எடுத்து குத்தி என்னை சாவடிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலைக்கு வந்துட்டார். இவர் பாவம் செஞ்சுட்டார். கவனிங்களேன், இவர் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார். இப்ப நான் இவரோட அண்ணன் வச்சுங்களேன். இப்ப என்கிட்ட வந்து ஒரு சொத்து இருக்கு, என் சொத்து நான் நிறைய வச்சிருக்கேன். இவர் எனக்கு சேதப்படுத்திட்டார். ஆனா நான் நினைக்கிறேன், எனக்கு கஷ்டப்படுத்தாலும் பரவாயில்ல, இவர் நல்லா இருக்கணும்ட்டு நான் இவருக்கு ஒரு சொத்தை, இவருக்கு வீட்டை எழுதி கொடுக்க நான் ஆசைப்படுறேன். அப்ப இவர் நினைப்பாரு, இவருக்கு இவ்வளவு துன்பப்படுத்திட்டேன், இவரை சாவடிக்கிற அளவுக்கு நான் முயற்சி பண்ணிட்டேன், ஆனாலும் இவர் எனக்கு கொடுக்கிறாருன்னா எவ்வளோ இருக்கு. அதுக்கு பேர் என்ன? எவ்வளோ கிருபை. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே, தகுதியே இல்லை, இவரெல்லாம் எனக்கு செய்வார்னு நம்பிக்கை இல்லை, ஆனா இவர் எனக்கு செஞ்சார். அல்லேலூயா. அதே போல உலகத்துல உனக்கு கிடைக்காத ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அங்க கிடைக்க வைக்கும்படியா கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே, வேலை உனக்கு வாய்ப்பே இல்லை, இந்த வேலை எல்லாம் வந்து நல்ல படிச்சவங்களுக்கு தான் கிடைக்கும், திறமைக்கு தான் கிடைக்கும், ஆனா அந்த வேலை உனக்கு கிடைக்கும்படியாக தேவன் தயவு பாராட்டுவார். அல்லேலூயா. உதவி செய்வார், தகுதி இல்லாதவங்களை தகுதிப்படுத்துவார். நாங்க நினைப்போம், அங்க உட்கார்ந்து வசனத்தை கேட்ட நாங்க இன்னைக்கு ஸ்டேஜ்ல நின்று தேவ வார்த்தை சொல்ல, தேவ வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த எங்களை தேவ வார்த்தை சொல்ல ஒரு பரிசுத்த ஜனமாய் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னு நாங்க என்ன பண்றோம்? அதுக்கு பேர் என்ன? கிருபை. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுமே. வீடு வாங்கவே வாய்ப்பு இல்லைங்க, நீ வீடை வாங்குறனா அதுக்கு பேர் கிருபை. உன் பிள்ளைக்கு திருமணமே நடத்த வாய்ப்பு இல்லை, ஆனா அதுக்கு திருமணத்தை நடத்துறனா அதுக்கு பேர் கிருபை. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, தேவன் உன்னை கிருபையாய் வைத்திருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கையாரு, உறுதியை பற்றிக்கொள். இனி என் வாழ்க்கையில வேற யாரும் இல்லை. உன் பாரத்தை கர்த்தர் மேல வச்ச, அது ஆப்ஷன் கூட இருக்கலாம், கர்த்தர் மேலே வச்சிருக்கலாம், யார் மேலே வச்சிருக்கலாம், ஆனா உறுதியை பற்றிக்கொள் என்பது இவர் தான் எனக்கு எல்லாம். சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவரால தான் எல்லாம் கூடும். சொல்லுங்களேன். தேவனால எல்லாம் கூடும். சத்தமா சொல்லுங்களேன். சங்கீதம் 13:5 சொல்லுகிறது, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பின் மேல் என் இருதயம் களி கூறும். அப்ப உங்க நம்பிக்கை தேவனிடத்துல உறுதியா இருக்கணும். இங்க பாருங்க, விசுவாசம் எப்ப நடக்கும்னா, சாத்தியம் இல்லை, வாய்ப்பே இல்லைன்னு உலகம் சொல்லும். உங்க வார்த்தை என்ன இருக்கும்னா, இது நடக்கும். சொல்லுங்களேன். அல்லேலூயா. நடக்கும். வாசல் சொல்லுது, உன் வாயில ஏதோ அறிக்கை சொல்லிக்கிறாயோ. பிசாசன வேலை என்னன்னா, சபைக்குள்ள இருக்க கவனிங்களேன், இந்த கூடாரத்துல இருக்கிற வரையும் இல்ல, நாளைக்கு நடக்கிற ஆராதனை இல்ல, சபைக்குள்ள இருக்கிற வரையும் தான் என்ன பண்ணும், உங்க வாயில வர வார்த்தை விசுவாச வார்த்தையா வரும். ஏன்னா இங்க ஆராதனை வேலையில, ஜெப வேலையில ஊழியக்காரங்க உங்களுக்கு சொல்ல வைப்பாங்க. ஆனா இது வெறும் ட்ரைனிங்கு. இங்க சொல்லுவதனால உன் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படாது. கவனிங்க. ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு சொல்லுவதனால உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படாது. எங்க உலகத்தின் வாழ்க்கையில, நீ உலகத்துல போகும்பொழுது, வேலைக்கு போகும்பொழுது, குடும்ப வாழ்க்கையில எங்கெங்க இல்லைன்னு சொல்ற மத்தியில விசுவாசத்தோடு இங்க கத்துக்கிட்டத, இங்க வச்சிருக்க நம்பிக்கை அங்க எடுத்துன்னு போயிட்டு நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. இது என் வாழ்க்கையில் நடக்கும், இது என் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார், இது என் வாழ்க்கையில சாத்தியமாய் மாறும் என்று நீ சொல்லுவது அநேகரை பார்க்கும் பொழுது பைத்தியக்காரங்கன்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. பைத்தியக்காரன் நினைப்பாங்க. வேசனம் சொல்லுது, நோவா பேழையை கட்டுகிறார். எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் சாத்தியம் இல்லை, மழைலாம் வருமா அப்படின்னு. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் நம்புறாரு, தேவன் சொன்னது என்ன பண்ணும், செய்வார். அல்லேலூயா. மலை உச்சியில போய் அவன் பேழையை கட்டுறான். குடும்பமே இருக்க, இந்த உலகத்துல இருக்கவங்க பார்த்து சொல்றாங்க, இதெல்லாம் லூசு குடும்பம். என்னது அப்படியே சொல்லியிருப்பாங்க. அவரை பைத்தியம்டா, கட்டையெல்லாம் தூக்கின்னு போகும்போது பார்த்துருப்பாங்க, பைத்தியம், மேலே போய் மலை மேலே போய் படகு கட்டுறியே, உனக்கு அறிவு இருக்கா? இங்கே மழை வந்து 40 வருஷத்துக்கு மேலே ஆகுது, மழை வந்தாலும் கீழே தான் வரும், தண்ணி மேலே வரையும் வரப்போதா? அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க, எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அப்பா கிட்ட வந்து ஏசப்பா சொன்னார், மழை வருமா, எல்லா உலகத்தையும் அழிக்க போகிறாராம், அதில் யார் அவரை நேசிக்கிறாங்களோ உண்மையாக அவங்கள மட்டும்தான் காப்பாற்றுவாரான். எப்போடா லூசு போயில. இப்படி தான் நோவா பிள்ளைய திட்டிருப்பாங்க. கஷ்டம் வருதா, என்ன பண்ண, தம்மடி, புண்பட்ட நெஞ்ச புகைய விட்டு ஆத்து. ரொம்ப கஷ்டமா இருக்க, சினிமா கிட்ட போ, பீச்சுக்கு போயிடுவோம், எல்லாம் சரியாயிடும் உலகத்துல இருக்கும் சொல்லுவாங்க. அல்லேலூயா.
விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. உலகத்துல பாவத்திற்கு வழி சொல்லுவாங்க, விடுதலைக்கு இல்ல. இவங்க விசுவாசத்தோடு நிக்கிறாங்க. ஆகும், தேவன் சொன்னார், நிச்சயமா மழை வரும், உலகம் அழியும், எங்க குடும்பத்தை மட்டும் காப்பாற்றுவார், கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் சொன்னது செய்வாரா? வாய்ப்பில் பல ஆண்டுகளாய் அந்த பேழையை செய்யறாங்க. ஆனா இந்த ஒரு குடும்பம் மட்டும் நம்பிக்கையா ஹல்லேலூயா கட்டி கொண்டிருக்காங்க. கட்டி முடிச்ச உடனே மழை வருகிறது. ஹல்லேலூயா. தூறல் வரும்போது கூட அந்த உலகம் சொல்லியிருக்கோம், இந்த மழை வந்துச்சுப்பா. இப்ப சொல்லுவானுங்க பார், மழை வந்துச்சு பாரு பாருன்னு. யாரை பார்த்து கிண்டல் பண்ணிருப்பாங்க? நோவா பார்த்து கிண்டல் பண்ணிருப்பாங்க. இந்த மழைக்கெல்லாம் என்ன இருக்கும், தண்ணி அந்த பேழை வரையும் வந்துருமா? லூசு பசங்க அப்படின்னு இருப்பான். 2 நாள் 30 நாள், எத்தனை நாள் மழை? 40 நாள். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். 40 நாள் வர வரையும் அவங்களுக்குள்ள நம்பிக்கையே இல்லை. எங்கேயோ போய் தஞ்சை மழை பார்க்குறாங்க, தஞ்சை மழை வழி இல்லை. ஹல்லேலூயா. யார் சாத்தியமே இல்லாத நம்பிக்கொண்டிருந்தாங்களோ, தேவனை உறுதியை பற்றி கொண்டு என் தேவன் செய்வார், சொன்னதை செய்வார்னாங்களோ, அவர்கள் அந்த பிழைக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. பேதுரு மீன் பிடிச்சிட்டு வராரு, மீன் ஒண்ணுமே வரல. பேதுரு யாரு? ஃபிஷர்மேன். இயேசு கிறிஸ்து யாரு? தச்சர். ஏசப்பா சொல்றார் படகுல ஏறும்போது, என்னப்பா என்ன பிரச்சனை? ஒரு மீனும் வரல, நைட்டு ஃபுல்லா உட்காந்து காத்திருந்தேன், சரி வா நான் வரேன்னு. பேதுருக்கு என்ன மைண்ட்ல இருந்திருக்கும் தெரியுங்களா? இவர் யாருப்பா, இவன் தச்சம் புள்ள தானே, எனக்கு தெரியாது அவனுக்கு தெரியுமா? நிறைய நேரம் நம்ம யோசிப்போம், எனக்கு தான் தெரியும், நான் ஜெபிக்கிறாள், எனக்கு தெரியாது, கர்த்தர் உன்கிட்ட பேசுவாரா? நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, நீ என்ன எனக்கு சொல்ற? எதுவுமே கேட்கல. மனசுக்குள்ள கண்டிப்பா இருந்திருக்கும் பேதுருக்கு. படகுல ஏறுறாரு. ஏறினது யாரு? இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. சாத்தியமே இல்ல. அதே இடத்துக்கு போறாங்க, மீண்டும் வலைய போடுன்றாரு. வலைய போடும்போது சொல்றான், அவன் வெறுப்பா தான் போட்டிருப்பான். அப்பா, இந்த இடத்துல என்ன, சரி இவரெல்லாம் புனிதர்னு சொல்றாங்க, வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு வலையை போட்டிருப்பான். ஆனா வலையை பிடிக்கும் பொழுதுதான் தெரியும், ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே, அந்த வலை கிழியத்தக்கதாக, இன்னொரு படகு பெருகத்தக்கதாக கர்த்தர் அந்த சாத்தியமில்லாதவர்களை சாத்தியமாக்கினார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாத்தினாருங்க. பந்தி தண்ணியை மொண்டு வந்தவனுக்கு அவன் கிட்டே எத்தனை போய் பரிமாறுன்னு சொல்றாரு. அவன் என்ன பண்ணிருப்பான், இதை பரிமாறினா அவன் திட்டுவான், பரிமாறலன்னா இவர் திட்டுவார். மொத்தத்தில் என்ன ஆயிடுச்சு, திட்டு உண்டு. சரி முதல் தண்ணி ஊத்துற மாதிரி இதை ஊத்திட்டு போவோம், பார்த்துக்கலாம். ஊத்திட்டு சாப்பிடும் போது தான் சொல்றாங்க, ஹல்லேலூயா, அது தண்ணீர் மதுர ரசமாய் மாறினது. உங்க வாழ்க்கையிலையும் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க, பிரச்சனைகள்லாம் முடியாது, வாய்ப்பில்லை, கடன்லாம் தீர வாய்ப்பில்லை, எனக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை கிடைக்குமா, என் வாழ்க்கையில மாறுமா? கர்த்தர் ஒரே நைட்ல செய்ய மாட்டாருங்க. ஒரே நைட்ல உன் வாழ்க்கை மாறுதுன்னா அது பிசாசால மட்டும்தான் முடியும். ஏன்னா ஒரே நைட்ல மாத்துவான், ஒரே நைட்ல அடிச்சிருவான். ஹல்லேலூயா. யோபின் வாழ்க்கையில வசனத்துல பாத்தீங்கன்னா முதல் அதிகாரத்துல அவன் நல்லா இருந்தான், ஒரே வசனம், ஒரே வசனத்துல அவன் புள்ள போயிடுச்சு. அடுத்த அதிகாரத்துல ஆஸ்தி போச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஃபுல்லா பாடுகள் தான். பிசாசு கொடுத்தா அப்படிதான் கொடுப்பாரு. ஆனா தேவன் கொடுத்தாருன்னா, யோபின் வாழ்க்கைங்க, யோபின் இடத்துல அவங்க இப்ப அவன் கல்ற இருக்கு, யோபின் கல்ற, அவன் கல்றை சுத்தி இருக்கிற நாடு முழுவதும் வனாந்திர பாலைவனம். யோபின் கல்ற இருக்கிற அந்த ஊர் மட்டும் இன்னும் செழிப்பாக, அங்க நீருற்றோடு. ஹல்லேலூயா. அந்த உலகத்துல, அந்த நாட்டுல, யோபு கல்ற இருக்கிற அந்த நாட்டுல, ஓமன்ல, அவன் கல்ற மட்டும், அவன் இருக்கிற அந்த ஊர் மட்டும் ஆசீர்வாதமா இருக்கு. ஏன்னா தேவன் அப்பவே அவனை ஆசீர்வதிச்சிட்டார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக இன்னும் அவன் வாழ்க்கையில யார் யார் கூட வந்திருப்பாங்களோ அந்த ஊர்ல வாழ்றவங்க எல்லாம் ஆசீர்வாதத்தோடு தான் வாழ்றாங்க. பிசாசு கொடுக்கிறது ஆரம்பம் நல்லா இருக்கும், முடிவு எப்படி இருக்கும், மோசமா போயிடும். ஆனா தேவன் கொடுக்கிறது ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும். அப்போ கர்த்தரிடத்துல நம்பிக்கையா இருக்கணும். முடியாத காரியம், சாத்தியமற்ற காரியம் என்னால் சாத்தியமாக்க முடியும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. மூன்றாவது காரியம், முதலாவது காரியம் தேவன் மேல உன் பாரத்தை வை. ரெண்டாவது தேவனை பற்றிக்கொள், இறுக்கமா அவர் மேல நம்பிக்கை வை. மூன்றாவது
படிங்க எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போமா? தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும். போதுமா? கர்த்தர் அழைச்ச அழைப்புல நிலைச்சு நிக்கணும், பேசக்கூடாதுமா. என்ன அழைச்ச அழைப்பு? கர்த்தர் உன்னை அழைச்ச அழைப்புல நிலைச்சு இருக்கணும்னா, உங்களை கூப்பிட்டு வந்த ஒரு கூப்பிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க என்ன ஊழியத்திற்காக அழைச்சாரு. ஊழியத்துக்கு கிடைச்சா எல்லா ஊழியம் செய்யணும். சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து சுவிசேஷகர் தான், சபை ஊழியெல்லாம் பண்ண மாட்டேன், நான் சபை ஊழியம் சுவிசேஷம் எல்லாம் பண்ண மாட்டேன், நான் மிஷினரி பண்ண மாட்டேன், நான் இந்த ஊழியம் செய்ய மாட்டேன். தேவன் அழைச்ச அழைப்புல நிலைச்சு நிக்கணும். என்ன அர்த்தம்? அவர் உன்னை அழைச்சது பரலோகத்திற்கு. ஹல்லேலூயா. அந்த விடுதலைய அதை காத்துக்கொள்கிறவரா இருக்கும். உன்னை எதற்கு அழைச்சிருக்கார்? ஏதோ ஒரு மதத்துல வாழ்ந்து கொண்டு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த உடனே கர்த்தர் தம்முடைய ஜனமாய் சொந்த இரட்சகராய் உன்னை அழைத்து உன்னை சேர்த்து கொண்டிருந்த இந்த தேவனுக்கு நம்ம அழைச்ச அழைப்புல உண்மையா இருக்கிறோமா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அழைச்ச அழைப்புல நிறைய பேர் என்ன இல்லை, நிலைச்சி நில்ல. பரிசுத்தம் வேற, நீதி வேற. நான் மீண்டும் மீண்டும் அந்த நீதிக்குள்ளதான் வரேன். அழைச்ச அழைப்புல நிக்கணும். தேவன் எனக்கு பரம அழைப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறது, ஒருத்தர் கிறிஸ்துவ வாழ்க்கையில கூட பரலோகம்னு ஒண்ணு உண்டு, தேவனுடைய 2வது வருகைன்னு ஒண்ணு உண்டு, நம்மளாம் அங்க போய் வாழ போறோம்னு யாராவது ஒன்று எதிர்பார்க்கிறோமா? இல்லை. அல்லேலூயா. ஆனால் நான் அடுத்த வாரம் வந்து நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், இல்லை லண்டனுக்கு போகிறேன், இல்லை ஊட்டிக்கு போகிறேன், கொடைக்கானல் போகிறேன், ஒரு டூர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்களேன். டூருக்கெல்லாம் காசு கட்டிடுங்களேன், விசாலாம் வந்துட்டுமே. ஆனால் இருக்கிற அந்த ஒரு வாரம் எப்படி இருக்கும்? எப்படா வரும் எப்படா வரும்? உடனே மேப்பில் கூகுளில் பார்த்துட்டு அங்கே என்னென்ன போய் பார்க்கலாம், எங்கே போய் தங்கலாம், எங்கே சாப்பாடுக்கு என்ன, ட்ரெஸ்ஸுக்கு என்ன, அங்கே ட்ராவலிங்க்கு என்ன, இப்போவே அது ஒரு கற்பனையில் இருப்போம். ஆனால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை கூட பரலோக வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நம்ம நினைப்போம். வயசு ஆயிட்டு ஒரு 80 வயசுக்கு மேலே பிளான் பண்ணுவோம். இல்லை, தேவன் வசனம் சொல்லுது, முன்னவே மரிக்கிறவர்கள் பாக்கியவானாம். ஏன்னா அவர் வரும்பொழுது முதலாவது எடுத்துக்கொள்கிற மரித்தவர்கள், 2வது ஜீவனில் இருக்க நம்ம. ஆனால் சில ஆய்வு அறிக்கைகள் சொல்லுகிறது, ஆய்வுனா சில ஊழியக்காரங்க சில வெளிப்பாடுகள் சொல்றது, தேவன் ரகசிய வருகை வந்துட்டு போயிட்டார், இது உபத்திர காலம் அப்படின்னு. ஆனால் சில வசனங்கள் மூலமாக பார்க்கும் பொழுது இன்னும் கிருபையில் தான் நின்று கொண்டிருக்கோம், இன்னும் அதற்கு உண்டான ஆயத்தங்கள் ஆயத்தப்பட்டப்பட்டிருக்கு, ஆனால் தேவன் ரகசிய வருகை வரல அப்படின்னு. ஆனால் எதை நம்ம இது கரெக்டாக அதை கரெக்டாக ஆராய்ச்சி பண்ணுறது 2வது. நான் எப்போ வந்தாலும் போகிறதுக்கு நம்ம என்ன இருக்கணும்? ரெடியாக இருக்கிறது தான் தேவன் ஆயத்தமாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவர் சொல்கிற திருடனை போல வருவேன், எப்போ வருவேன். நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, இப்படி கடைசி நாட்கள் நடக்கும் அந்த ஆராய்ச்சிகளை உட்காந்து பண்ணி கொண்டிருப்பாங்க. கொரோனா வந்துருச்சு, இனிமேட்டு உலகம் அழிஞ்சிடும், அவ்வளோதான். 2000 ஏசப்பா இப்படி கை காட்டினான்னு 2000 ஆண்டுலேயே முடிவு பண்ணிட்டாங்க. 2000 வந்த உடனே இன்னும் 1 மாதம் 2 மாதம், அப்போ 2002க்கு வந்தாங்க, அப்போ 2022க்கு வந்தாங்க. ஏசப்பா இப்படி கையை காட்டினவர் ரெட்டையில காட்டினாங்கன்னு வச்சுட்டாங்க. உபத்திரங்கள் பல ஆண்டுகளாய் இதே இதே வியாதி, இதே மாதிரி கொடுன வியாதி, பஞ்சங்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கல. அழைச்ச அழைப்பு எதற்குன்னா, இங்கே உனக்கு வீடு கட்டவோ, இங்கே உன் வாழ இல்லை, கர்த்தர் பரத்துக்காய் உன்னை அழைத்திருக்கிறார். நீங்கள் என்னைக்காவது ஒரு மாசத்துல ஒரு நாளாவது அந்த நாளை குறித்து நீங்கள் ஆயத்தமாய் நீங்கள் நடக்க நான் இருக்கிறேன்னா கொஞ்சம் நிதானிக்க ஆரம்பிச்சா போதும், நீ இந்த உலகத்தில் காணாதவையில் கர்த்தர் காண வைக்க முடியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவீங்களே, வசனம் சொல்லுது, அவைகளை நீ தேடும் பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம என்ன பண்றோம்? இவைகளை மட்டும்தான் பார்க்குறோம், அவைகளை கண்டுக்கிறதே இல்லை. அது வயசாயிட்டோம், அது ஏசப்பா வரட்டும் இல்லை, எப்போ வருவார், நாளைக்கு வருவாருன்னு கூட இல்லை, இன்னைக்கு நீங்க ஆயத்தமாக்கப்படணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்லுங்களேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 படிப்போமா? கடைசியா படிச்சு முடிப்போம். ஆதலால் நிமித்தம் கட்டுண்டவன் ஆகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், பாருங்க, பவுல் சொல்ற, கட்டுண்டவன் ஆகிய நான் பலவீனம் உள்ளவனா, நான் கடத்தல் உள்ளவனா, நான்
வறுமையில் உள்ளவனா நான், பிரச்சனை உள்ளவனா நான் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. நீங்க அன்புல நீங்க நிலைச்சு நின்று ஜாக்கிரதையா இருந்தா போதுங்க. இன்னைக்கு இந்த 3 காரியத்தை செய்து பாருங்க. ரொம்ப பொறுமை வேணும். நினைச்ச உடனே நடக்கலைன்னா கோவப்படுற அளவுக்கு கர்த்தர் உனக்கு வேலைக்கார் கிடையாது. நீ ஜெபம் பண்ண உடனே செய்யறதுக்கு அவர் உனக்கு வேலைக்கார் கிடையாது. நீ வச்ச கூலிக்கார கிடையாது. உடனே கோச்சுப்பா, நான் நாளைக்கு சர்ச்சைக்கு வரமாட்டேன். அல்லேலூயா. விசுவாசிக்கு நிறைய பேர் கோச்சுப்பாங்க. ஏன்னா 2 வாரம் வந்தேன் பாஸ்டர், ஏன்னா ஒரு அற்புதம் நடக்கல. 2 வாரம் ஏதோ ஒரு கேப் யார் மேல இருக்கு? ஊழியக்காரங்க மேல இல்ல, நீ போற சபையில இல்ல. குறை யார் மேல இருக்கு சொல்லுங்க? அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னா போதும், தேவ வார்த்தை அற்புதம் நடக்கும். நிறைய சபைகள், இப்ப எங்க சபையில தீர்க்க தரிசனம், ஹீலிங்கு இதை பார்த்து நிறைய பேர் அற்புதத்தை வாங்கிட்டு போறாங்க. ஆனா இன்னும் நிறைய சபைகள்ல ஒருத்தருக்கும் தலையில கை வச்சு ஜெபம் பண்றதே இல்லை. ஆனா அற்புதம் நடக்குதா இல்லையா? எப்படி நடக்குது? அவங்க விசுவாசிக்கிறாங்க தேவன் என் வாழ்க்கையை செய்வார்னு. அவங்க ஊழியக்கார மேல என்ன பண்ணல? நம்பிக்கை வைக்கல. நம்ம எடுத்துன்னு போய் என்ன பண்றோம்? ஊழியக்கார மேலேயோ யார் மேலேயோ நம்பிக்கை வைக்கிறோம். நீ ஊழியக்கார மேல நம்பிக்கை வச்சுன்னா உன்கிட்ட என்ன பண்ணுவோம்? சொத்தை தான் பிடுங்குவோம். அல்லேலூயா. நீ ஏமாந்து தான் போவ. ஆனா தேவனிடத்துல உன் பாரத்தை வைத்துப்பார். இன்னைக்கு உங்க பாரத்தோடு வந்திருப்பீங்க. அப்படியே கண்களை மூடுங்களேன். இதுவரையில் நடத்தி வந்த எபினேசர் நீதானே, இனியும் என்ன நடத்திடுவார் பரிசுத்த நீதானே. நன்றி 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 நன்றி. ஆம் என் பிரியமான சிலர்,